தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அடையாள உண்ணா நோன்பினை நாங்கள் இன்று இந்த மட்டக்களப்பு காந்தி பார்க்கிலே மேற்கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்துக்கு முன்பாக குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்படாத நிலையிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சிவ சந்திரகாந்தன் அவர்கள் நீதிமன்றிலே முன்னிலைப்படுத்தப்பட்டார். முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது நீதித்துறையினால் அவரை சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதற்கமைய அவர் முதலாவதிலே மகசின் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு கண்டி போகம்பரை சிறைச்சாலையிலே அவர் தடுத்து வைக்கப்பட்டார். தற்பொழுது வெளிச்சறை சிறைச்சாலையிலே ஒரு சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படாத ஒரு பெருங்குற்றங்களை இழைத்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறைக்கூடத்திலே அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த விடயங்களை சுட்டிக்காட்டி எங்களுடைய கௌரவ தலைவர் கடந்த 5-6 நாட்களாக உணவு தவிப்பினை மேற்கொண்டு தன்னுடைய உடல்நிலை நலிவுற்ற நிலையில் வெளிச்சறை வைத்தியசாலையிலே அவர் சிகிச்சை பெற்று வருவதாக நாங்கள் அறிகின்றோம். இன்றும் கூட அவர் உண்ணா நோன்பினை கடைபிடித்திருக்கின்றார். எனவே நாங்கள் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த அரசாங்கத்தினுடைய கௌரவமான அத்தனை செயற்பாடுகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக நாங்கள் கௌரவத்தோடு மதிக்கின்ற அதே நேரம் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவருக்கு ஒரு சாதாரண கைதிக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை விடயங்களையும் சிறைச்சாலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என இந்த நேரத்திலே மட்டக்களப்பு மக்களாகி நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு, கடந்த காலங்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்களோடு முதலமைச்சராக, இந்த மண்ணினுடைய பிரதி அமைச்சராக, இராஜாங்க அமைச்சராக இருந்து பல்வேறு கணிசமான அபிவிருத்தி பணிகளை இந்த மக்களுக்காக ஆற்றிய ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும் அண்மையிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 40,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 39 உறுப்பினர்களை பெற்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் அவருடைய கௌரவ தலைமை சிவ சந்திரகாந்தன் அவர்களையும் இந்த மக்கள், மட்டக்களப்பு மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இந்த உலகுக்கு வெளிப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர் அவர் தவறிழைத்திருந்தால் அது நீதியின் பக்கம் சரியாக விசாரிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் இந்த மாற்று கருத்துக்கும் சொல்வதற்கில்லை. ஆனால் எந்த விதமான ஒரு வருட விசாரணைக்கு பின்னும் எந்த விதமான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் எங்களுடைய தலைவர் சாதாரண ஒரு கைதிக்கு வழங்கப்படுகின்ற அந்த சலுகை கூட வழங்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மட்டக்களப்பு மக்களாகி எங்களுக்கும் கட்சியினுடைய உறுப்பினர்களாகி எங்களுக்கு மிக வேதனை அளிப்பதோடு, இந்த நேரத்திலே நாங்கள் மிக வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய சிவ சந்திரகாந்தன் அவர்கள் உணவு தவிப்பினை மேற்கொண்டு வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். எனவே அவருடைய அந்த நிலையினை கருத்தில் கொண்டு ஒரு சாதாரண கைதிக்கு வழங்கப்படக்கூடிய நிலைமையினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்திலே வேண்டி அதனை இந்த அரசுக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த அடையாள உண்ணா நோன்பினை இன்று நாங்கள் இந்த இடத்திலே தொடங்கி இருக்கின்றோம். சந்திரகாந்தனி சகோதரி சுகந்தி பாலச்சந்திரன். நான் என்னென்று சொன்னால், இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ஒரு உருக்கமான வேண்டுகோளோட விடுக்கிறேன். என்னென்று சொன்னால், எங்களோட அண்ணா ஆயுத போராட்டத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு ஆயுத போராட்டம் வேணாமென்று சொல்லி ஜனநாயக நீரோட்டத்தை எங்களை அரசாங்கத்தோட இணைஞ்சு கொண்டவர். இந்த அரசாங்கம் எங்கள் அண்ணாக்கு இப்படியான ஒரு வேலையை செய்து நாங்கள் இது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். ஏனென்றா எங்கள் அண்ணா பிழை செய்திருந்தா அந்த பிழைக்குரிய தண்டனையை அரசாங்கம் கொடுங்க, நாங்கள் கொடுக்க வேணாமென்று சொல்லல. ஆனால் அவர் ஒரு பிழை நிரூபிக்கப்படாத ஒரு ஆளை இவ்வளவு நாளைக்கும் 1 வருடமாக சிஐடியில் வச்சு விசாரித்து அது முடிஞ்சு நாங்கள் போய் பார்த்து எவ்வளவு வேதனையோடு வந்து நாங்கள் அந்த வேதனையிலிருந்து மீண்டு வாரத்துக்கு இடையில திரும்பவும் அவங்க 1 வருஷம் முடிஞ்சாண்டு ஜெயிலுக்கு மாற்றி, அதுவும் ஜெயிலில் அவருக்கு கொடுக்க இயலாத ஒரு இடமான குற்றம் செய்ய ஏதோ பெரிய பாதாள அந்த குற்றம் செய்த ஆக்கள் ஒரு ஜெயிலில் கொண்டு போட்டு அவர் சரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இப்போ 6 நாளாக உணவில்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நான் ஜனாதிபதிட்ட தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், என்னண்டா எங்கள் அண்ணாவை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு
ஜெயில கொடுத்து அவரை விசாரிச்சு அவரை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அவர் ஒரு நிரபராதி என்று நீங்க தீர்ப்பளிச்சு எங்க அண்ணாவை விடுதலை செய்ய சொல்லித்தான் நான் கேட்கிறேன். வேற ஒன்றும் கேட்கல. நாங்க ஜனாதிபதி நான் திரும்பவும் கேட்கிறேன். எங்களோட அண்ணா மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர், மக்கள் பிரதிநிதி. அவரை கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வச்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. அதனால நான் திரும்ப என்னால கதைக்கல. நான் திரும்பவும் நான் பெஞ்சு கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு ஒரு முடிவெடுங்க. நீங்க எங்களோட அண்ணா ஒரு நல்ல ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றி நீங்க உங்களோட வழக்க தொடர்ந்து நாங்க சட்டத்தின் முன் கொண்டு வந்து அவரை நல்ல ஒரு தீர்ப்பளிச்சு அவரை விடுதலை செய்யணும் என்று நான் விதயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சபையின் உறுப்பினர், நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் அனைவரும் இன்று உள்ளூராட்சி மன்ற சபை சார்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக இந்த உண்ணா நோம்பினை நோக்குவதற்கான காரணம், சந்திரகாந்தன் அவர்கள் பிழை செய்தாரோ பிழை செய்யவில்லையோ அது எங்களுக்கு தெரியாது. குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர் 1 வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தற்போது சிறை கைதியாக மாறி மாறி ஒவ்வொரு சிறைக்கும் மாற்றி செல்லும் போது அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவது மட்டுமின்றி தனக்கு தேவையான அடிப்படை சகல வசதிகளும் சிறப்பாக கிடைக்கவில்லை என்பது ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு கேள்வியுற்ற நிலையில் நாங்கள் இந்த உண்ணா நோம்பினை நோக்கின்றோம். கைதிகள் யாவருமே அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்ல வரவில்லை. குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படத்தான் வேண்டும். அதை நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம். இந்த ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் மதிக்கும் ஒரு பட்சத்தில், கைதிகள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்களே, அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கும். மீறப்படும் பட்சத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை உண்ணாவிரதத்தினை இன்று மேற்கொண்டோம். சந்திரகாந்தனுக்கு அவர் இங்கு கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர், பிரதி அமைச்சராக இருந்தவர். அதனால் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல தொண்டுகளை ஆற்றி இருக்கின்றார். அந்த எளிய மக்களின் கண்ணீர் அவர் ஒரு நிரபராதி என்று விடுதலையாகி வருவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. குற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், அல்லது அவர் விடுதலையாக வேண்டும் என்று நான் வினயமாக இந்த இடத்தில் கேட்டுவிட வருகின்றேன். நன்றி. தலைவர் பணிக்குழு உறுப்பினரும் முன்னேற்ற பிரதேச சபையின் உறுப்பினருமாகும் எங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினருடைய சார்பாக ஒரு அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். நேற்று நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அவருடைய சகோதரர்கள் மூலமாக எங்களுடைய கட்சியுடைய கௌரவ தலைவர்கள் கடந்த 5 தினங்களாக இன்று 6வது தினம் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார். சாதாரணமாக ஒரு விளக்கமறியல் தடுப்பு கைதிக்கு வழங்கப்படுகின்ற அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டு மிகவும் ஒரு இறுக்கமான சூழலில் அவர் இருக்கின்றார். இன்று அவருடைய உடல்நிலை பாதிப்படைந்து வெளிக்கடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு காலமும் அவர் எங்களுடைய சிஐடி பகுதியில் அவர் இருக்கின்ற வேளையில் எந்த விதமான இதுவும் வரவில்லை என்றால் அவருக்குரியதுகள் வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அதையும் சமாளிக்க முடியாத நிலையில் அது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல். ஆகவே நாங்கள் கௌரவ ஜனாதிபதியிடமும் சிறைச்சாலைக்கு பொறுப்பான அத்தியட்சரிடமும் ஒரு பணிவான வேண்டுதலை முன்வைக்கின்றோம். தடுப்பு காவல் கைதிக்கு வழங்கப்படுகின்ற உரிமைகளை எங்களுடைய கௌரவ தலைவருக்கும் வழங்குமாறும், அவரை சாதாரணமாக நாங்கள் கட்சி அங்கத்தில் கொண்டு சென்று பார்ப்பதற்கும் அவருக்கான ஏனைய வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவை நாங்கள் இந்த சத்தியாகிரகத்தின் ஊடாக அவர்களுக்கு இதனை தெரியப்படுத்துகின்றோம். தொடர்ந்து அவருடைய நிலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் இந்த அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சக மனிதனுக்கு, நாட்டுடைய குடிமகனுக்கு என்னத்தை செய்ய வேண்டுமோ அதனை எங்களுடைய தலைவர் மீதும் கரிசனை செலுத்தி அவருக்கான நாங்கள் விட சொல்லியெல்லாம் கேட்கவில்லை, அவரும் விட சொல்லி கேட்கவில்லை. உங்களுடைய விசாரணை முடியும் வரையும் இதுவரை பூரண ஒத்துழைப்பு வழங்கியவர் தொடர்ந்தும் வழங்குவார். அவருடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சட்டன மேற்கொள்ளப்படும். அதுவரையும் ஒரு சாதாரண கைதிக்கு தடுப்பு காவல் விளக்கமுறை கைதிக்கு வழங்கப்படுகின்ற உரிமையை வழங்கி அவர் ஓரளவுக்கு மன நிம்மதியாக சகோதரி கூறினார். மிக உளவியல் ரீதியாக மிக பாதிப்படைந்திருக்கின்றார். நாங்கள் அவரை அண்மையை சந்திக்கின்ற வரையில் மிக தயாரிக்கமாகவும் நம்பிக்கையோடும் இருந்த எங்களுடைய தலைவர் தற்பொழுது மனமுடைந்து சஞ்சலப்பட்டு நம்பிக்கையிழந்த நிலையில் உண்ணாநோம்பு இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கிறார். அதன் தவிர்க்கும் முகமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களும் சிறைச்சாலைக்குரிய ஆணையாளர்களும் அவரை ஒரு பொதுவான வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றி
எங்கள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.